माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ तू ही दीन दुखी के कष्ट हरी तू है सर्व कृपामय श्रेय करी तेरे नाम में ईश्वर की महिमा तेरे नाम में ईश्वर की महिमा तेरे नाम में ईश्वर की महिमा इसी ध्यान में हमको पिरो दे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ तू है अक्षय पथ का दान करी तेरी एक नजर ही पार करी तू है अक्षय पथ का दान करी तेरी एक नजर ही पार करी तेरे प्यार के गहरे सागर में तेरे प्यार के गहरे सागर में तेरे प्यार के गहरे सागर में हमें बार बार नहला दे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे भक्त तुझे हैं पूजे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे नाम में ईश्वर की महिमा तेरे नाम में ईश्वर की महिमा इस ध्यान में हमको पिरो दे माँ इस ध्यान में हमको पिरो दे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ तेरे प्यार के गहरे सागर में तेरे प्यार के गहरे सागर में हमें बार बार नहला दे माँ हमें बार बार रहला दे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ
जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ जगदम्बे माँ ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி 2 கைகள் மடி மீது வைத்து உட்காருவோம். சந்தோஷ சித்தத்தோட தியானத்துக்கு உட்காருவோம். ஒரு சின்ன குழந்தையோட நிலையில் உட்காருவோம். சந்தோஷத்தோட ஸ்ரீ மாதாஜியை பார்ப்போம், ரசிப்போம், இணைவோம். 2 உள்ளங்கையும் சகஸ்ராரத்தை கவனிப்போம். இரண்டு கைகளையும் கூப்பி மிக பணிவோடு அனுமதியை கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் இங்க தியானம் செய்ய அமர்ந்திருக்கிறோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தியானத்துக்கு அனுமதியை தந்து தாங்கள் தான் இந்த தியானத்தை வழிநடத்த வேண்டும் தாயே.
மெதுவாக குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். ஸ்ரீ மாதாஜியை பார்த்துட்டு மெதுவாக கண்களை மூடி நம்மளுடைய கவனம் நம்மளுக்குள் கொண்டு வருவோம். கவனத்தை மெதுவாக மூலாதார சக்கரத்திலிருந்து சஹஸ்ராரம் வரைக்கும் கொண்டு வருவோம். வலது கை நம்மளோட சஹஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல வைத்து பார்ப்போம். தெய்வீக சக்தியோடு இணைஞ்சிருக்கோமான்னு கவனிப்போம். நம்மளுடைய முழு கவனம் நம்மளுடைய சஹஸ்ராரமும் நம்மளுடைய வலது உள்ளங்கை நடுவுல என்ன இருக்குன்னு அது மட்டும் கவனிப்போம். மெதுவாக வலது கை மடக்கி கொண்டு வருவோம். மெதுவாக நம்மளுடைய கவனம் ஹிருதயத்துக்கு கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கையும் சகசாரத்தில் சைத்தன்யத்தை உணர்ந்துட்டே தெய்வீக இணைப்போட ஸ்ரீ மாதாஜியை நம்முடைய ஹிருதயத்தில் அழைப்போம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களோட ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய ஹிருதய கமலத்தை தங்களுடைய இருப்பிடமா ஆக்கிவிடுங்கள் தாயே. அதுக்கு தகுதியும் தாங்கள் தான் தந்தருள வேண்டும் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய வருகையை எங்களுக்கு உணர செய்யுங்கள் தாயே. கவனம் இரண்டு உள்ளங்கையும் சஹஸ்ராரத்தில் வைத்து பார்ப்போம். மெதுவாக கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். சஹஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல கொண்டு வந்து மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, நான் இந்த மனம், புத்தி, சரீரம், அகங்காரம் ஏதுமில்லை தாயே. தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாதான். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் ஒரு தூய ஆத்மாதான். கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து 3 மகாமந்திரத்தை கூறுவோம். ஓம்
त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ओम त्वमेव साक्षात् श्री कलकी साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். நம்மளுடைய முழு கவனம் இரண்டு உள்ளங்கையும் சஹஸ்ராரத்தில் வைப்போம். மிக அன்போட பணிவோட கேட்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ பூமி மாதா. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் தோஷங்களையும் பாதாக்களையும் பூமி தத்துவ வழியாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களை தூய்மைப்படுத்தி ஸ்ரீ பூமி மாதாவோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் அளவு கடந்த அன்போட நிரப்பி விடுங்கள் தாயே. பூமி மாதாவோட அபார சக்தியால் அவங்க நம்மளை தூய்மைப்படுத்துவாங்க. அதற்கு நம்ம பொறுமையோட சாந்த சித்தத்தோடு காத்திருப்போம். கவனம் இரண்டு உள்ளங்கையும் சஹஸ்ராரத்தில் வைத்து காத்திருப்போம். ஸ்ரீ ஆதி பூமி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। இடநாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். நம்மளுடைய முழு கவனம் ஈடா நாடி.
இரண்டு உள்ளங்கையும் சகஸ்ராரத்தில் வைப்போம். இடது உள்ளங்கை வழியாக ஸ்ரீ மாதாஜி கிட்டேருந்து சைத்தன்யத்தை உள்வாங்கிப்போம். தேவையற்ற சக்தி வலது உள்ளங்கை வழியாக நீங்கிவிடும். அதற்கு மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாகாளி, ஸ்ரீ பைரவர். தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தூய விருப்பத்தோட நிரப்பி எங்களுடைய இடா நாடியை ஒளிமயமாக வைத்திருங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைப்போம். முழு கவனம் பிங்களா நாடி, இரண்டு உள்ளங்கையும் சகஸ்ராரமும். வலது உள்ளங்கை வழியாக சைத்தன்யத்தை வாங்கி தேவையற்ற சக்தியை இடது உள்ளங்கை வழியாக நீங்கிவிடும். அதற்கு மனதார பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ ஹனுமானா. தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்கு தூய காரிய சக்தியை தந்து எங்களுடைய பிங்களா நாடியை சாந்தமாக குளுமையாக வைத்திருங்கள் தாயே. மெதுவாக இடது கை மடக்கி கொண்டு வருவோம். இரண்டு உள்ளங்கையும் மடி மீது ஸ்ரீ மாதாஜியை நோக்கி நம்மளுடைய கவனம் சுஷும்னா நாடி. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ கணேசா. தயவு செய்து எங்களுடைய கவனத்தை நிகழ்காலத்தில் முழுமையாக நிலைநிறுத்துங்கள் தாயே. எங்களுக்கு தியானத்துக்கு தேவையான சமநிலையை தந்துருளுங்கள் தாயே. ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேசாவோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. தங்களுடைய தூய அன்பை உணர எங்களுடைய சுஷும்னா நாடியை முழுமையாக திறந்து இறை சக்தியோடு ஒன்றிணையை அனுபவிக்க அருள் புரியுங்கள் தாயே. இரண்டு உள்ளங்கையும் சைத்தன்ய நிலையை கவனிப்போம்.
சஹஸ்ராரத்திலையும் கவனத்தை வைப்போம். சஹஸ்ராரத்துக்கு கொஞ்சம் மேல கவனத்தை கொண்டு போவோம். அங்கிருந்து நம்மளுடைய மூலாதார சக்கரத்தை கவனிப்போம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுக்குள் கணேச தத்துவத்தை முழுமையாக நிலைநிறுத்தி செயல்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய சிந்தனையிலும் பேச்சும் செயலிலும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க அருள் புரியுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ கணேசாவோட விவேக புத்தியை எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசா போல் நாங்களும் தங்களுடைய திருவடியில் எப்பொழுதும் முழுமையாக சரணடைய அருள் புரியுங்கள் தாயே. எல்லா விதமான மங்களத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, ஸ்ரீ கார்த்திகேயாவோட சக்தியால் எங்களுக்குள் உள்ள தேவையற்ற ஷடரூபி சத்ருக்கள் காம குரோத லோப மோக மத மத்சரத்தை முழுமையாக நீக்கி எங்களை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. எங்களுடைய மூலாதார சக்கரத்தை ஸ்ரீ கணேச கார்த்திகேயாவோட பூர்ண சக்தியால் நிரப்பி விடுங்கள் தாயே. ஸ்ரீ கணேசா கார்த்திகேயா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री कार्तिकेया साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. கவனத்தை மூலாதார சக்கரத்திலே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्वातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वं आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि
सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपं नाद सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं हृदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः ஸ்ரீ கணேசா ஸ்ரீ கார்த்திகேயாவோட முழு ஆசீர்வாதமும் துணையால் மெதுவாக நம்மளுடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. ஸ்ரீ கணேசா ஸ்ரீ குண்டலினி மாதாவோட மெதுவாக நம்மளுடைய கவனம் ஒவ்வொரு சக்கரங்களையும் கடந்து ஆக்யா சக்கரத்தில் நிலைநிறுத்துவோம். ஸ்ரீ மாதாஜி தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ ஆக்யா சக்கர சுவாமினி. ஸ்ரீ மாதாஜி நாங்கள் எங்களுடைய அகங்காரமும் மமகாரமும் தேவையற்ற சுய கட்டுப்பாட்டுகளை தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுக்கு மன்னிக்கும் சுபாவத்தை தந்தருளுங்கள் தாயே.
எங்களுடைய ஆக்யா சக்கரத்தை திறந்து விடுங்கள் தாயே. இதுவாக நம்மளுடைய கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ குண்டலினி மாதா, தயவு செய்து எங்களுடைய சஹஸ்ராரத்துக்கு வாருங்கள் தாயே. தாங்களே சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார சுவாமினி, மோக்ஷ பிரதாயினி, ஆனந்ததாயினி, ஆதிசக்தி. தயவு செய்து எங்களுடைய சஹஸ்ர கமலத்தை முழுமையாக திறந்து சர்வ அலங்காரத்தோட சகல சௌபாகியமும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. தங்களுடைய அன்பு சக்தியோட உணர்வை மேம்படுத்துங்கள் தாயே. நிர்விச்சார நிலையை தந்தருளுங்கள் தாயே. ஒரு சின்ன பஜனை பாடலை பாடி நிமிடம் தியானத்தில் இருக்கும். மாஹம் पे कृपा करना, माहम पे दया करना, माहम पे कृपा करना, माहम पे दया करना। वैकुंठ तो यही है, वैकुंठ तो यही है, हृदय में रहा करना। माँ हम पे कृपा करना, माँ हम पे दया करना। ढूंढेंगे राग बनकर, वीणा के तार बनकर, ढूंढेंगे राग बनकर, वीणा के तार बनकर। बस जाओ श्री माँ निर्मल, हृदय में प्यार बनकर, हृदय में प्यार बनकर। हर रागिनी की धुन पर, हर रागिनी की धुन पर स्वर बन के उठा करना। वैकुंठ तो यही है, वैकुंठ तो यही है, हृदय में रहा करना। माँ हम पे कृपा करना, माँ हम पे दया करना। हम पार हो गए लेकर के सहज भक्ति, हम पार हो गए हैं करके सहज भक्ति। अपनी शरण में रखना माँ निर्मल आदि शक्ति, अपनी शरण में रखना माँ निर्मल आदि शक्ति, माँ निर्मल आदि शक्ति। बन सहस्रार धारा, बन सहस्रार धारा, प्राणों में बहा करना। वैकुंठ तो यही है,
वैकुंठ तो यही है, हृदय में रहा करना, माँ हम पे कृपा करना, माँ हम पे दया करना। नाचेंगे मोर बनकर माँ निर्मल तेरे द्वारे, नाचेंगे मोर बनकर माँ निर्मल तेरे द्वारे, माँ निर्मल छाई रहना बन करके मेघ तारे, माँ निर्मल छाई रहना बन करके मेघ तारे, बन करके मेघ तारे, अमृत की धार बन कर, अमृत की धार बन कर, प्यासों पे दया करना, वैकुंठ तो यही है, वैकुंठ तो यही है, हृदय में रहा करना, माँ हम पे कृपा करना, माँ हम पे दया करना, माँ हम पे कृपा करना, माँ हम पे दया करना, माँ हम पे दया करना, माँ हम पे दया करना। இதே சைத்தன்யமான நிலையில் ஸ்ரீமதாஜியோட சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1985 தேவி பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவு. Today we are sitting at the foothill of Himalayas. Himalaya is the father of your mother. And since I have come here, the feeling of returning to the father is making me feel extremely proud of you, but up to a point. Then it gives up. This is what has happened in this area before also. There were many kings who ruled these areas where there were people who worshipped the goddess and lived a righteous, innocent life, and those who tried to insult the mother perished forever and ever. We are so fortunate today that Yogi Mahajan has called us here in this beautiful place, which is so vibrating, is so much full of the blessings of the great saints
who are practicing meditation here. They have worked out the meditation for us. Through their ascent, they have achieved a road for us. Our Sushumna improved because of their blessings. Because they have worked so hard, our Sushumna has become so accessible, so easily possible for us to ascend. Today you may not see them, but I see them clearly. All my gratitude to them that they, in this atmosphere of purity, came but lived in these remote corners without any shelter, without any support, without any help, for days together. For you, Sahaja Yoga has become so easy. You are all easy chair spiritual seekers. There is no struggle, there is no problem. Wherever you are, you get your realization. They have made it so easy. They have done it for you. But that does not mean that you should take Sahaja Yoga for granted. Today, in this great place, let us think of the new visions I have about Sahaja Yoga. Sahaja Yoga has to become a great Vishwa Yoga, Maha Yoga, the bubbling energy of divine in the new tree of Vishwadharma. For that, you people have to sacrifice, have to come up, not to be easy chair Sahajogis, but have to give up many things that are lying within you, which you have not yet harnessed and looked after. It pains me to see the way Sahajogis take Sahaja Yoga for granted. It's not possible. With such mediocres, one can achieve much in life. But by God's grace, after coming here, I saw the village people. I knew I am at the right spot. First will be the last, Christ has said. First will be the last, because the first come as if thinking that they are something great, that they have shown some great things. But they do not know what is to be achieved. The innocence, the simplicity, the overpowering of your body. If your body tries to overpower you, you are no more a Sahajogi. If your mind tries to overpower you, then you are no more a Sahajogi. If your heart tries to overpower you, then also you are not Sahajogi. But through all these three instruments, you should work as if you are the master of these three instruments and not the slave of these things. This is a very, very important thing, because Sahaja Yoga has too many blessings. It gives you all kinds of prosperity, all kinds of beautiful blessings, all kinds of protections, miracles happen in your life, but we take Sahaja Yoga for granted. The first and foremost thing, I feel sorry sometimes when I hear that people insult each other for nothing at all, hurt each other, talk to others in such a manner that doesn't behove a Sahaja Yogi. I have never talked like that to people in that curt manner. Why should you talk like that to each other? The reason is, inside there is still some sadism sitting down to put down other people. That sadism will make you satanic. It will not make you saintly and godly. It is not a godly quality to behave in that manner. For such people only these 7 powers were born, to slay their ego, to slay their sadistic temperaments, and to make them into beautiful people who will surrender to God and will take to milder methods of attainment.
When I came here, I felt I should not go anymore to the West. I've had enough of it. I just don't want to waste my time. This place, if I live for a year, I'm sure the whole place will give me so many Sahajogis that even if I struggle for 100 years abroad, I cannot get. But what to do? Mother has to think of all the children. If possible, try to save them as far as possible. That innocence, that simplicity with which they live here, how they are one with the nature, how they move about, come up, you just watch and see how they rise and how they make themselves available for the beauty of this nature to be enhanced. Because they are so congenial, in concord with the rhythm of this place. The whole place is so rhythmically singing the praise of God and the goddesses. I don't know if you are sensitive to it or not, but it is. It is so full of singing and chirping of birds. I see these great mountains who have witnessed the ascent of man. They have witnessed the great penance of these very great saints who lived here. They have witnessed all that man has fought to go towards God, how they sacrificed, how they went into dangers, lived with animals just to achieve this path for you people. We have to thank them and thank all those 7 deities who have created this atmosphere of complete security for these great saints. All these goddesses came on this earth to protect the saints. They deserve it. That's the duty of a goddess, to protect the ones who are striving, who are fighting the way for the seekers. But what is the need to waste time over useless people who have no other seeking but materialism? I do not know how many years it will take for me to convince the Western people about the greatness of the Spirit. I hope with our effort, some of them, very few of them, will be saved. I don't have much hopes of a larger number of people there. I am speaking this in English because I have felt it too much here and disgusted sometimes. The way God has worked, He sent 7 of His powers on this earth, in this area. Also everywhere He sent them. They crucified, they tortured, they did all kinds of things to saints, and they are least bothered about what they did to them. All those turmoils and hardships through which they have gone, I really felt them within myself, as if my body has gone through that tormenting period. Let us all thank God that He has been so kind, that He gave us realization in our own houses, in our own families. But let us also think about it. What did we do about it? Today I'm talking specially for Delhi people, because I may not be able to talk to them. In Delhi, I've heard that people are extremely rude to the new people. I was amazed why thousands come to see me, and then what happens to them? People talk so rudely that nobody can believe that they are Sahaj yogis. I've heard about this even in Kuala Lumpur, the same thing. Not that I have not heard about these things in other places, but in many places I've heard that people are extremely egoistical. They talk to people in such a rude manner that nobody wants to come. And that's why in all these places where there is even one person like that, Sahaja Yoga does not grow. And these people don't want to change themselves. If you tell them anything, they will say, all right, so get rid of us. But why don't they say that we want to change?
It is something shocking, the way people are. They have no compassion, no love, nothing. But they are thinking about using this position as a Sahajogi to dominate others, to show off to others. And that's why people do not increase. It's only one thing that attracts people to me is my love and my compassion and my open-heartedness. Those who use strong words and talk strongly to others, thinking as if they are in charge of Sahajoga, must know that if they try all these tricks, they will be suffering very badly. And that no amount of my compassion and love can protect them, because the same powers which come for protection are quite capable of destruction. I want to warn you, all of you, to be gentle, to be kind, to be sweet to others. Don't try to hurt others' feelings. Don't try to be sadistic. Otherwise, it will hurt you very much. It has happened in this place where you are sitting today in this area. It has happened. I can see all the past that took place. Those people who tried to be harsh and horrible suffered a lot. They had to become gentle. One great saint called Durvasa, he was known to be a very hot-tempered fellow. And he meditated, but he was so hot-tempered. He did not live in this area. He lived in the thick forest of Maharashtra. And there he was extremely hot-tempered, used to shout at people, because he thought he has got the realization and he has right to shout at everyone and to make a nuisance out of him. Once he went to the ashram of a Muni called Kashyap Muni, and he had a daughter called Shakuntala. Shakuntala had just married a king, and she was thinking about him. This Durvasa went and called for her. She forgot to answer his call. So he cursed her that the person about whom you are thinking will forget you and you will suffer because of that. He was so angry that she did not attend to him. Still she was in her own mood. And then when he came in, she could not look after him as he wanted to be looked after. This was Durvasa. And he made her suffer a lot. But later on he discovered that he was a man of tremendous temper and that his feet are going into the hell. There is hell burning under his feet. And that heat made him feel terrible. So he ran towards Himalayas. He came down here near and he meditated in this place where he just asked for one thing is, "Oh Mother, give me the sweetness, the nectar of your love. Please let me have." He stayed here in a jungle for years together, meditated, and tomorrow, I think day after tomorrow, we'll be having our lecture there. We'll be having our program there. This is Durvasa who came all the way from the south because he couldn't bear the heat that was burning him. That must be something like a cancer or something. In cancer you get this kind of heat. The people who are heated, those who have too much heat, always used to come to Himalayas to cool down, to see the heights of Himalayas, the depths of Himalayas, to see the greatness of creation, to see the smallness of their own being, to become humble, to become extremely humble. And that's what happened to him. He meditated on the greatness of Himalayas, at the lotus feet of Himalayas, and he prayed to Himalayas, "O Lord, you are the one who has given us the greatest of greatest, the highest of highest, to look upon you. You are the one who is a symbol of the heights we have to reach. And
I am a person who used to think I am very great till I saw your greatness here, the way you bear the snow upon your head and the way you reach the depths of our hearts. And then he meditated here and he got his salvation. Realization is not sufficient. It is not the salvation. Realization is just the beginning. Salvation comes when we master our body, master our mind, master ourselves in such a way that we become beautiful flowers and the fragrance of our beauty flows and everybody enjoys it. I'm speaking this for all the people who are still thinking that they have got realization, they have certain positions in Sahaja Yoga, so they can misbehave with everyone as they like. Please remember that it is not important what you do for Sahaja Yoga, more important what I feel about. If you have to be something greater, humble down yourself. Humbling down is very, very important. Nobody has to think that we can achieve something greater heights by dominating others. This has been very upsetting since I have been in Delhi. I have seen this in and out, and I was surprised that in Delhi still people are so stupid that those who organize, some of them are so harsh. I would request you to humble down, to come down to proper senses and understand that it is your gain if you humble down. Like Durvasa, you don't have to stay here in the jungles with the tigers and the lions who come and roar at you and the snakes that trap you in the night. You have to have this lion and the tigers to be seen. They are within us. And the snakes and the scorpion that come out of you and bite others, please look after them. See that you become a beautiful person and not that you run after something that is power or materialism. It stirs me completely sometimes when I see the disparity between the beauty of the people of these simple villages and the cunning and the domination of the city people. And sometimes I feel I should give up all the cities and ask them to jump in the hell if they do not know how to behave. I think the whole thing has come to me because Durvasa's example I see very clearly. How many of you would be willing to do that kind of a penance that Durvasa had to do? But Durvasa, being a great seeker, a real seeker, felt that I have done nothing so far after my realization. Only my temper, my showing off, that I am to be a great person here and there, wherever I go, everybody should dance after me. And he got cursed and he had to come here. The son of Shakuntala was a great child called Bharat. After that great son of Shakuntala, this country is called as Bharat because he was a saint and he ruled the country as a benevolent king. He occupied the whole of this country, even Pakistan and Burma inclusive, and was the ruler of all this country, a very benevolent, humble, and a very great, highly evolved soul. That's why this country, the whole country, has the name of Bharat from him. So in a way that we should really understand that when Durvasa saw that the cursed Shakuntala produced such a great soul, suffering because of its curses, because her husband forgot about her. He never recognized her. When she went to her husband, he never recognized her, and she had to live without her husband, and this child was born. And then suddenly he remembered, because the ring he had given was lost in the water, and a fish had gulped it down, and the same fish was caught, and when they found the ring, he remembered all that had passed. Then he sent for her and called her, and then the king Bharat ruled this country. That's how we are called as Bharati. That is the symbol of a personality that is an Indian.
We are Indians, and Indians have a great symbol of Bharata before them. And that's how we have to lead a life of saintliness. You may be king, you may be street beggar, you may be anything. But for an Indian, it is important to lead a life of complete dedication and complete renunciation. He has to lead an austere life, controlling his attention. He has to control his attention and tell the attention not to go to wrong places. These heights which these people have achieved through their innocence, you will have to achieve through your understanding. That's the first step you have to cross after realization. They'll get realization and will jump into the kingdom of God. I won't have any problem with them. Let me come and stay here for a month and you will see this area will be all charmed. But what about us, the rest of us who think no end of themselves? That's why I spoke in English language today, for you people to understand that this English language itself has given this terrible ego, like a pump, it goes into your head and you start thinking no end of yourself. How many are going to meditate from tomorrow? How many are going to get up in the morning and give up their rooms and come out and meditate? Go into the wild just thinking that you belong to this nature. We have to have a very rigorous disciplining, self-disciplining of ourselves. Otherwise, it's useless to waste energy on people who have no value, no respect for their realization, for themselves. I have to tell you that you have come here is very good. Now see the ashram life. Now don't try to find faults with this ashram didn't have these, ashram didn't have that, we had no place to sleep, we had no place for a bathroom. Please don't do all those things. You have not come here to enjoy a 5-star hotel. For that you have not come all the way here. Please, for heaven's sake, don't have that. On the contrary, I'll be happy if you can sleep outside in the cold and go through it. I can do it. I can sleep in any conditions, any things. Try to make your body your slave and don't make your body stand on your heads. I have to make a very humble request because there are some people who are quite fuss spots. I was told even from Delhi, and I expect no fussing here, no fussing here. Try to understand. It's a great chance for you to ascend or to descend, one of the two. So please try to ascend above your body. Try to mold your body in such a way that it becomes your slave, and then you will enjoy having this body. Otherwise, it's a headache to have a body like this. आज के शुभ अवसर पे हम यहाँ आए हैं। आज देवी का सप्तमी का दिन है। सप्तमी के दिन देवी ने अनेक राक्षसों को मारा, अनेक दुष्टों का नाश किया, विध्वंस कर डाला था। क्योंकि संत साधु जो यहाँ पर बैठे हुए तपस्या में संलग्न थे, उनको ये लोग सताते थे। हम लोग सोचते हैं कि माँ ये क्यों इतनी इन्होंने तपस्या की, इनको क्या ज़रूरत थी इतनी पेनांस करने की, इतनी तपस्या करने की। वजह ये कि तब मनुष्य का तबका बहुत नीचा था, लेकिन आंख बहुत उन्नत थी। वो सोचते थे कि हम इस शरीर से ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. தங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி தாயே. ஸ்ரீ மாதாஜி, இந்த தியானத்தில் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. தங்களுடைய சொற்பொழிவில் ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய ஹிருதயத்தில் பதித்து அதன்படியே நடக்க அருள் புரியுங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி வந்தன் போட்டுக் கொள்வோம்.